எல்லோருக்கும் வணக்கங்க. வேங்கம்புட்டியிலிருந்து மல்லிகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேப்பம்பூ தொக்கு பார்க்க போகிறோம். வேறுங்க அதுக்கு வேப்ப மரத்தில் வேப்பம்பூ ஒடிச்சாச்சுங்க. இனி இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒடிச்சிருக்குது. பாருங்க, இதை பூ தலையோடு ஒடிச்சிருக்குது. இதை எல்லாம் க்ளீன் பண்ண வேணுங்க. க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேங்க. இப்போ வேப்பம்பூ தலையோடு பொறிச்சு விட்டு வந்தோம். இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணி ஆஞ்சி வச்சாச்சுங்க. நல்லா கழுவி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். 2-3 தடவை அலாசிங்க. பூ ஈரமாக இருக்குது. அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா அலாசி எடுத்து வச்சுட்டோம். வேப்பம்பூ அதிகமாக இருந்ததுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே உட்காந்து எடுத்தோம். இப்போ வேப்பம்பூ தொக்குக்கு என்னென்ன தேவைன்னா, வேப்பம்பூ இவ்வளோ எடுத்துருக்கிறோம். ஒரு கை வெளியே எடுத்துருக்கிறோங்களா, இவ்வளோ எடுத்துருக்குறோம். ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ. இப்போ புளி எலுமிச்சம்பழ அளவு சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கிறோம். கழுவி போட்டு ஊற வச்சிருக்கோம். இப்போ பூண்டு இவ்வளோ பூண்டுங்க, இவ்வளோ பூண்டு இருக்கு. உப்பு தேவையான அளவு, வெல்லம், இது கடலப்பருப்புங்க, தாளிக்கிற கடலப்பருப்பு. இது பொடி பண்ணுறதுக்கு. இது கருப்புளுந்து, வெந்தயம், மஞ்சள் தூள், கடுகு, வரமிளகாய் 2, இன்னும் பெருங்காயம், அப்புறம் மிளகாய் தூள் துளி போட்டுக்கலாங்க. வீடியோக்கில் போய் பார்க்கலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு வறுத்துக்கலாங்க. நிறைய வறுத்துக்கலாம், எண்ணெய் விடாத. இது சீசனில் மட்டும்தான் வேப்பம்பூ கிடைக்கும். அதனால நம்ம அப்போ தொக்காவோ ஊறுகாயாவோ புளிக்குழம்பாகவோ ரசம் வச்சுங்க, பொடி செஞ்சு, இப்படி பல வகையான உடம்புக்கு நன்மை தரக்கூடியது வேப்பம்பூ. இப்படி எல்லா வகையும் நம்ம ஒரு 7 வெரைட்டியாக செஞ்சு வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுங்க வறுத்துக்க வேணும். ட்ரையா ஓரளவுக்குங்க, தீய விடாம சிம்மில் வச்சே வறுத்துக்க வேணுங்க. கடலைப்பருப்பு வறுத்தாச்சுங்க. இதை எடுத்துக்கலாங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நல்லா வறுவிட்டுருச்சு, சடச்சடங்கு வருது. எடுத்துக்கலாங்க. இப்போ கருப்புளுந்து போட்டுக்கலாங்க. கருப்புளுந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். கருப்புளுந்து நல்லா வறுவிட்டுருச்சுங்க. கருப்புளுந்து உடச்சு உளுந்துங்க, நல்லா ட்ரையாக வறுவிட்டுருச்சுங்க. போட்டுக்கலாங்க. இப்படி தனித்தனியாக வறுக்கும் போதுங்க அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ வெந்தயத்தை வறுத்துக்கலாங்க. இப்போ வெந்தயம் வறுத்துச்சுங்க, நல்லா எடுத்துக்கலாங்க. மிளகாய் எடுத்துக்கலாங்க. 2 மிளகாய், பெரிய மிளகாய் எடுத்துக்கிறோம். மிளகு ஒரு 10 மிளகு எடுத்துருக்கோம். இப்போ மிளகு மிளகாய் 2மே வறுவிட்டுருச்சுங்க. ஆறுத்துங்க. நாம் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வடச்சட்டி வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். வேப்பம்பூ போட்டுக்கலாங்க. இந்த வேப்பம்பூ அளவு இவ்வளவு அளவு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்படி லேஸ் பச்சையாக இருக்கும்போதே எடுத்துட வேணும் வேப்பம்பூவை. ரொம்ப கருகு விடக்கூடாதுங்க. அரைச்சு அப்புறம் கொதிக்குமுங்களா, அப்போ வெந்துக்கு நல்லா. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பூண்டை எண்ணெயில் வணக்கிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ பூண்டு வணங்கிச்சுங்க, எடுத்துடலாங்க. இப்போ வறுத்து வச்சதெல்லாம் மிக்சியில் போட்டுங்க பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி அந்த பொடியெல்லாம் இப்படி நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது. இப்படி பருன்னு அரைக்க வேணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குமுங்க. இப்போ பூண்டை போட்டுக்கலாங்க. பூண்டு மட்டும் தனியாக இப்படி 1-2 விட்டு எடுத்துக்க வேணும். ஒரு 2 சுட்டு ட்ரை பண்ணிட்டு இப்படி எடுத்துக்க வேணுங்க. அடுத்து வேப்பம்பூ போட்டுடலாங்க. அதே மிக்சியில் கொஞ்சமாக அப்படியே நரன்னு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா பூவாக இருக்குமுங்க. அப்படியே
எலுமிச்சம்பழம் அளவு, பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருந்தோம்ல, அதுல வந்து நல்லா கெட்டியா கரைச்சுக்கிட்டோம். கரைச்சி எடுத்துக்கிட்டு இதுல ஒரு கப்புங்க. இப்ப வந்து இந்த வேப்பம்பூக்குள்ள ஊத்தி அரைச்சிக்கலாம். தனியா தண்ணியில விட வேண்டாங்க. இது வந்து நம்ம 6 மாசம் வரைக்கும் வச்சிருந்தாலும் கெடாது. தண்ணி ஊத்துனா கெட்டு போயிருங்க. வேப்பம்பூவும் புளி கரைசல் கல்லாட்ட கெட்டியா ஊத்தணுங்களா, அது அரைச்சிட்டு வச்சிட்டோம். நீ வந்து தாளிக்கிற முறை பார்க்கலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க. அடுப்பு ஊற்றிக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சமா அடுப்பு சிம்மில் வச்சுக்க வேணுங்க. நம்ம இதெல்லாம் போடும்போது ரொம்ப சிம்மில் வச்சு விட்டாக்க தெரிக்காது, அதிகம் தெரிக்காது. இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். 1 2 போட்டு அரைச்சி வச்சிருக்கிறத நம்ம பூண்டை போட்டுக்கலாங்க. எண்ணெயில் போட்டு வணக்கும் போது அந்த டேஸ்ட் வரும். பூண்டு ஓரளவுக்கு வணங்குது. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததையும் நம்ம வந்துங்க வேப்பம்பூ அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, புளியும் வேப்பம்பூவும், அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க. கையில் வச்சு கொதிக்கிட்டுன்னு விட்டுறலாங்க. நல்லா வேக வேணும், அப்போ தான் நல்லா இருக்குங்க. பச்சை வாசம் போகஞ்சின்னு கொதிக்க வேணும். இந்த ஸ்டேஜில் நாம் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாங்க. உப்பு வந்துங்க, உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாக்க தொக்குக்கு நல்லா இருக்குங்க. இனிப்பு, காரம், துவர்ப்பு எல்லாமே உண்டு. இப்போ வந்துங்க மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஏன்னா ஆரம்பத்துலனா நல்லா இருக்காதுங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம், போட்டுடலாங்க. இப்போ பாருங்க அப்படியே எண்ணெய் பிரிகிறது தெரியுது பாருங்களா. இது கெட்டியான புளி தண்ணி மட்டும்தான், புளி கரைச்சதை மட்டும்தான் ஊற்றி அரைச்சிருக்கோம். மற்றபடிக்கு வந்துங்க தனியாக தண்ணியில் ஊற்றக்கூடாதுங்க. அதே போதும் எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. அப்போ தான் நல்லா சுருண்டு வர வேணும். இப்படி நம்ம கிளறுனாங்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிக்கும். இன்னும் பொடி போட வேணும். இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. நம்ம இன்னைக்கு பொடி போட்டுக்கலாம், அப்புறம் கிளறலாம். 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெடாதுங்க. நாம் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சு உபயோகிச்சுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பொடி போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கலாம். கட்டி விழுவாத அளவுக்குங்க போட்டுக்க வேணும். போடவே கிளறிக்க வேணுங்க. நல்லா கட்டி விழுந்துடும். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குதுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இனிப்புக்கும் இல்லைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. பூ ரெடி ஆயிருச்சு. வேப்பம்பூ தொக்கு ரெடி ஆயிருச்சுங்க. அடுப்பு நிறுத்திடலாங்க. வேப்பம்பூ தொக்கு ரெடி ஆயிருச்சுங்க. வீடியோ பார்த்த அனைவரும் மறக்காம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.